வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். மேலும் உங்கள் எல்லாரையும் இந்த visittemples.comோட ஆன்மீக சேனலுக்கு வரவேற்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதமான மலை கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரத்னகிரி முருகன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் உள்ள கிளிமினல் என்னும் ஊரில் உள்ள ரத்னகிரி பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டேட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டேட்டியாக இருக்கார். இந்த திருக்கோயிலை யாரை அட்மினிஸ்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி பாலமுருகன் அடிமை தான் இந்த திருக்கோயிலை அட்மினிஸ்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இந்த திருக்கோயிலானது சுமார் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருக்கோயில்னு தெரிய வருது. மேலும் இதை எப்படி நம்மளால் அறிய முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புலவர்களுள் ஒருவரான அருணகிரிநாதர் 14ஆம் நூற்றாண்டில் இந்த திருக்கோயிலை புகழ்ந்து பாடியிருக்கார். மற்ற முருகன் திருக்கோயில்கள் போல இந்த திருக்கோயிலில் சூரசம்ஹாரம்லாம் நடக்கலை. மற்ற முருகன் திருக்கோயில்களில் தற்போதைய காலத்துலேயும் சமஸ்கிருதத்தில் வழிபாடுகள் நடக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலில் மட்டும்தான் தமிழ் கடவுளுக்கு தமிழில் வழிபாடுகள் நடத்திக்கிட்டு வராங்க. இந்த திருக்கோயிலானது ரொம்ப கலர்ஃபுல்லான திருக்கோயிலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலோட சீலிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாகவும் இன்ட்ரிகேட்டாகவும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்களோட கண்களை கவரும் வண்ணமாக இருக்குது. இந்த திருக்கோயிலில் எந்தெந்த பண்டிகைகள்லாம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி, ஆடி கிருத்திகையெல்லாம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த திருக்கோயில் கிரானைட்டால் ஆன சாங்டம் சாங்டோரத்தை கொண்டு இருக்குது. மேலும் அந்த கிரானைட்டால் ஆன சாங்டம் சாங்டோரமானது சோழ மன்னர்களோட ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலில் விநாயகரோட சன்னதியை மலை உச்சிலையும் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் மலையடி வாரத்துலையும் காண முடியும். இந்த திருக்கோயிலுக்கு ஒரு புஷ்கரணியும் இருக்குது. அந்த புஷ்கரணியானது இந்த திருக்கோயிலுக்கு மிக அருகாமையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு நடந்து செல்கிறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை உச்சியை அடையிறதுக்கான மோட்டரபுள் காட் ரோடும் இருக்குது. அந்த மோட்டரபுள் காட் ரோடு மூலமாக நம்ம வண்டிகளை மலை உச்சிக்கு ஓட்டிட்டும் போகலாம். இந்த ரத்னகிரி முருகன் திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த திருக்கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் சென்றடையணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ஃப்யூச்சரில் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.